வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இணைப்பு திசுவை பற்றி பார்க்குறோம். இந்த இணைப்பு திசு அப்படிங்கிறது நம்ம உடலில் அதிக அளவில் பரவலாக காணப்படக்கூடிய திசு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, உறுப்புகளை உருவாக்கும் பல வகை திசுக்களுக்கு நிறைய வகையான திசுக்கள் நம்மளுடைய உடம்பில் இருக்குது. அதுக்குரிய கட்டமைப்பையும் ஆதரவையும் அளிக்கிறது. இப்போ இதனுடைய திசுவின் கூறுகள் யாவன அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, ஒரு திசுவில், அதாவது இணைப்பு திசுவில் என்னென்னலாம் இருக்குன்னா, செல்கள் இருக்கும் மற்றும் நார்கள் இருக்கும். அப்போ அந்த செல்களுக்கு நடுவில் செல் இடைப்பொருட்கள், இங்கிலீஷில் இன்டர்செல்லுலார் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செல்கள், நார்கள், செல்லிடை பொருட்கள் இதெல்லாம் அந்த திசுவோட கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செல்கள், நார்கள், செல்லிடை பொருட்கள் இது எல்லாத்தையும் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேர்டு கொடுத்து, இன்னொரு வார்த்தை கொடுத்து அதை மேட்ரிக்ஸ் அப்படின்னும் அழைக்கிறோம். அப்போ இதனுடைய முக்கியமான செயல் என்ன, இணைப்பு திசுவோட முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, இணைத்தல், பல திசுக்களை இணைத்தல், உடல் உறுப்புகளை இணைத்தல், அதுக்கு ஆதாரம் அளித்தல், இதெல்லாம் அதனுடைய பணிகள். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அது எப்படி காணப்படுது, அதிக அளவில் காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் நம்ம திசுக்களுக்கு உண்டான கட்டமைப்பையும் ஆதரவையும் தருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இணைப்பு திசுவின் கூறுகள் யாவன அப்படின்னா, செல்கள், நார்கள் மற்றும் செல்லிடை பொருட்கள். இப்போ அதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இணைத்தல் மற்றும் ஆதாரம் அளித்தல். இப்போ கீழ்காணும் வகைகளாக இணைப்பு திசு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முதல்ல முறையான இணைப்பு திசு. இதுக்கு சிற்றிடை விளையம். சிற்றிடைன்னா அது ஒவ்வொரு நார்களுக்கும் செல்களுக்கும் இடையே கொஞ்சம் இடைவேளி இருக்கும், சின்ன இடைவேளி இருக்கும். அதனால் சிற்றிடை விளையம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொழுப்பு திசு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதார இணைப்பு திசு. ஆதார இணைப்பு திசுவில் குருத்தெலும்பு மற்றும் எலும்பு. அடர்த்தியான இணைப்பு திசு, அது தசைகள் மற்றும் தசை நாண்கள் மற்றும் தசை நார்கள். இது தசை நாண்கள் அப்படின்றத என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு தசையையும் எலும்பையும் ஒட்ட வைப்பதற்கு, ரெண்டையும் இணைப்பதற்கு பயன்படுப்பவை தசை நாண்கள். தசை நார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் ஒட்ட வைப்பதற்காக உண்டாகக்கூடியது தசை நார்கள். அப்போ அடுத்தது திரவ இணைப்பு திசு. இது ரத்தம் மற்றும் நிணநீரை திரவ இணைப்பு திசு. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, முறையான இணைப்பு திசு பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வரைபடத்தை பார்த்திங்கன்னா, இதில் ஒரு அரை திரவ இது இருக்கும், தளம் இருக்கும். அந்த அரை திரவ தளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தளர்வாக அமையப்பெற்ற செல்கள், சின்ன சின்ன இடைவேளை விட்டு அங்கங்கே செல்களும் நார்களும் அதில் செல்லிடை பொருட்களும் அமையப்பெற்றிருக்கும். அப்போ தளர்வாக அமையப்பெற்ற ஒரு செமி திரவ தளத்தில், அதாவது அரை திரவ தளத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, செல்கள், நார்கள், ஒரு சின்ன இடைவேளை மற்றும் செல்லிடை பொருட்கள் அமையப்பெற்றதே சிற்றிடை விளையம். இது இங்கே அப்படியே வார்த்தைகளாக கொடுத்துருக்காங்க. அரை திரவ தளப்பொருளில் தளர்வாக அமையப்பெற்ற செல்கள் மற்றும் நார்களை கொண்டது. அந்த தளத்தில் எப்படி அந்த செல்களும் நார்களும் அமைந்திருக்குது அப்படின்னா, வலைப்பின்னல் போல நார்களும் நுண்ணிலைகளை குறுக்கும் நெடுக்குமாக கொண்டு இடையில் சின்ன இடைவேளை கொண்ட அமைப்பாக உள்ளது. இப்போ இதனுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தோலை தசையுடன் இணைக்கிறது, அது முதல் பணி. இரண்டாவது பணி, உறுப்புகளில் உட்பகுதியின் இடைவேளியை நிரப்புகிறது. மேலும் மூன்றாவது பணி பார்த்தோம் அப்படின்னா, தசை மற்றும் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளை சுற்றியும் உள்ளது. நான்காவது பணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காயமடைந்த திசுக்களை பழுது பார்ப்பதோடு தோலை அடித்தள தசையுடன் பொருத்துகிறது. காயமடைந்த திசுக்களை பழுது பார்க்குது, அது மட்டுமல்லாமல் தோலை அடித்தள தசையுடன் பொருத்துகிறது. இப்போ நம்ம பார்த்தது முறையான இணைப்பு திசு பற்றி. அதில் ஒரே ஒரு கூறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிற்றிடை விளையம் பற்றி பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொழுப்பு திசுவை பற்றி பார்க்க போகிறோம். கொழுப்பு திசு அப்படின்றது அதனுடைய வரைபடம் இந்த மாதிரி கொழுப்பு உருவாக்கும் செல்கள் வட்ட வடிவில் இருக்குது. அதுக்குள்ளார சின்ன சின்ன கொழுப்புகளும் உள்ளன. அப்போ இந்த கொழுப்பு திசு என்பது கொழுப்பு அல்லது அடிப்போசைட் அப்படின்ற செல்களின் திரட்டலாகும். இது கொழுப்பின் சேமிப்பிடமாக பணியாற்றுகிறது. ஒவ்வொரு கொழுப்பு செல்லும் எப்படி இருக்குன்னா, கோள வடிவுனா ரவுண்டாக சர்க்கிள் ஷேப்பில், அப்புறம் முட்டை வடிவம் உடையதாகவும் உள்ளது. எதை சுற்றி இருக்குது, இவை இதயம் மற்றும் சிறுநீரகம் போன்ற உள்ளுறுப்புகளுக்கு இடையிலும் மற்ற தோள்களுக்கு அடியிலும் காணப்படுகின்றன. சிறுநீரகம் மற்றும் கருவிலிகளை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் அதிர்ச்சி உறிஞ்சியாகவும் செயல்படுகிறது. இது எது அதிர்ச்சி உறிஞ்சியாக செயல்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, கொழுப்பு திசு அப்படின்னு சொல்ல தெரியணும். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, உடலின் வெப்பநிலையை சீராக வைக்கின்றது. பாதுகாப்பான உரையாக இருப்பதனால உடலோட வெப்பநிலை
எடையை சீராக வைக்கிறது. இதெல்லாம் இதனுடைய பணிகள். அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது என்ன அப்படின்னா, சிற்றிடை விளையம் பற்றியும் கொழுப்பு திசுவும் பற்றி பார்த்தோம். இந்த சிற்றிடை விளையம்ன்றது ஒவ்வொரு செல்களுக்கும் நார்களுக்கும் இடையே உள்ள இடைவேளை வந்து சின்னதாக இருக்கிறனால அதை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. இனி இந்த வகுப்பு இந்த ஒரு இணைப்பு திசுவை பற்றி பார்த்தது போதும். இதை நல்லா வந்து படித்து ஒரு டெஸ்ட் எழுதி வைங்க. இனி அடுத்த வகுப்பில் அடுத்த திசுவை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா முறையான இணைப்பு திசு. நன்றி. அடுத்த வர வகுப்பில் என்ன பார்க்கலான்னா ஆதார இணைப்பு திசு, குருத்தெலும்பு மற்றும் எலும்புகளை பற்றி பார்ப்போம்.